அடுத்து நாம் பேச அழைக்கிறோம். அட்டகத்தி தந்த அட்ரஸ் விசாரணை, இரண்டாம் உலகப் போர் என்று இருந்த இடம் தெரியாமல் 20 படங்களுக்கு மேல் நடித்தவர். அதிகம் பேசாதவர், அதிரவும் பேசாதவர். பேபி மகனாக சங்கராக சரியான தேர்வு. அழைக்கிறோம் அட்டகத்தி தினேஷ் அவர்களை. ரொம்ப சந்தோஷம் எல்லாரையும் பார்க்குறது. ரொம்ப நாளுக்கு அப்புறம் மீட் பண்ணுறோம். அண்ட் வெங்கட் பிரபு சார் இங்கே வந்து அட்டகத்தி அப்போ ஷூட் அப்பயே நான் எதிர்பார்த்தேன். அது ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் இப்போ இங்கே வந்திருக்காரு. ஒரு மாதிரி எனர்ஜி எல்லாருக்கூடையும் இருக்கிறதே சந்தோஷம்தான். அண்ட் ஜேபேபி அந்த வெயிட் இல்லை, நம்ம கொஞ்சம் வெயிட் போட்டிருந்தோம். ஆனால் படத்துக்காக அந்த வெயிட்டை கொஞ்சம் அதிகம் பண்ணி காமிச்சது. இப்போ திருப்பி நார்மல் ஆகிட்டுருக்கு. ஜேபேபி வந்து பர்சனலாக எனக்கு வந்து நான் எங்கள் அம்மா கிட்ட வந்து சின்ன வயசில் எப்பவுமே சண்டை போடுவோம்ல, அது பேச மாட்டோம். நான் அந்த மாதிரி பேசாமல் அவங்கள அம்மானு கூப்பிட்றது எனக்கு பிளாக் ஆகிடுச்சு. எனக்கு வாங்க போங்கன்னு ரொம்ப மரியாதையாக தான் பேசிகிட்டு இருப்பேன். இந்த படம் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒரு சீனில் அம்மாவை தேடும் போது ஒரு பெரிய ஃபேக்ட்ரி, அதில் ஃபுல்லாக ஷவுட் பண்ணி கூப்பிட்டுட்டே இருக்கணும், நல்லா சத்தம் போட்டு கூப்பிடணும். எனக்கு வந்து அதை கூப்பிடும்போது தான் ஒன்று ஓப்பனாக ஒரு பிளாக் கிளியராக நம்ம இருக்குது. ஓகே, இந்த ஒரு சீனுக்காக தான் இந்த படம் எனக்கு அமைஞ்சிருக்கு போல இருக்குது அப்படின்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. அப்புறம் ஆக்டிங்காக வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல பண்ணும்போது பயங்கரமாக நடிக்கணும் அப்படின்ற ஒரு இன்ட்ரெஸ்ட்லாம், அப்புறம் குக்கு விசாரணை நிறைய நல்லது நடந்திருக்கு. அப்போ நிறைய கற்றுக்கணும், புதுசாக என்னென்ன பண்ணணும் அப்படின்ற மாதிரிலாம் இருந்துச்சு. ஆனால் இப்போது லைஃப் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்துருக்கோம்ல, இப்போ பார்க்கும்போது அதை நம்ம எவ்வளோ சிம்பிளாக பண்ண முடியும், எவ்வளோ லேஸாக ஒரு விஷயத்தை வந்து நம்ம கடத்த முடியும், அதை எவ்வளோ ஈஸியாக கொடுக்க முடியுன்ற ஒரு அந்த ஐடியா இருக்குது. அப்படி தான் நான் ஒரு லாஸ்ட் 3 படமும் அப்படி தான் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஹோப்ஃபுல்லி அது உங்களை கனெக்ட் பண்ண நான் நம்புகிறேன். சுரேஷ் அண்ணா அண்ட் ரஞ்சித் சார் டீம் எல்லாருக்குமே வந்து நான் தேங்க் பண்ணுறேன். தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ. கவுண்டர் காமெடியில் கரண்டி போட்டு கலக்கியவர். இன்னும் நீ பைத்தியக்காரனாவே நினைச்சிட்டு இருக்கேன்ல. வாரி தெரித்த வசனம். ஜே படம் பார்த்த பிறகு தேர்ந்தெடுத்த கேரக்டர் ஆர்டிஸ்டாகவே மாறனின் மறுபக்கம் தெரிய வரும். வடக்குப்பட்டிக்கு பிறகு பட்டியல் போடும் பல படங்கள். மகிழ்வோடு மாறனை இப்போது கவுண்டரோடு அழைக்கிறோம், வாருங்கள். எல்லாருக்கும் வணக்கம். உங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு ஆச்சரியம் இருக்கும், எப்பட்றா நீலம் ப்ரொடக்ஷனில் நான் அப்படின்னு. ஏன்னா நல்லா நடிக்க தெரிஞ்சவங்க, நல்ல படங்கள், அந்த மாதிரியான லிஸ்ட்டில் வந்து நம்ம எப்படி வந்தோன்னா நம்ம காமெடி அப்படின்னு தான் உங்கள் எல்லாருக்கும் தெரியும். நான் இதுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு கேரக்டர் நல்லா நடித்த மாதிரி பண்ணி அப்படி கூப்பிட்டுருந்தா கூட என்ன பரவாயில்ல, அதுவும் பண்ணலை. எப்படி என்னை கூப்பிட்டாங்கங்கிற ஆச்சரியம் இந்த நிமிஷம் வரைக்கும் இருக்குது. இந்த லைனில் நான் எப்படி வந்து உக்காந்து நிற்கிறேன்ங்கிறது எனக்கு ஒன்றுமே தெரியல. நான் நிறைய பேசணும்னு நினச்சேன். என்னென்னா என்னால் இந்த சாங்கெலாம் பார்த்தனால கொஞ்சம் எமோஷனல் ஆகிடுவேன். இந்த படத்துக்குள்ள வந்து சொல்கிற விஷயங்கள் வந்து நிறைய இருக்குது. இந்த படம் ரிலீஸுக்கு அப்புறம் சொன்னதான் உண்டு, ஏன்னா நிறைய விஷயங்கள் சொல்லக்கூடாதுன்னு இருக்குது. நான் நிறைய விஷயங்கள் வந்து நான் உங்களுக்கு ரிலீஸுக்கு அப்புறம் பேசுகிறேன். எல்லாருக்கும் நன்றி, வணக்கம்.